நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. வெல்கம் யூ ஆல். சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலேருந்தே இந்த ஒரு வேலை தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பேர் தட்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமையில் ரூமில் காமிக்கிறேன், அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. இந்த வியூவை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பார்க்குறப்பே. அப்புறம் நெல்லுக்கு என்ன பண்ணணும், பூச்சி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களே நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். என்னக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 1K ஃபேமிலி நண்பர்களே. வெல்கம் யூ ஆல். மக்களே நெல் நாற்றை நாங்கள் கட்டி வச்சுட்டோம். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் கொல்லையில் பரப்புறது தான். அதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரோடுக்கு இந்த சைடு நாங்கள் நாற்று போட்டு வச்சுருந்தோம். அதை எடுத்து ரோடுக்கு அந்த சைடு நாங்கள் கொண்டு போய் அதுக்கப்புறம் போனோம். நடுவில் வாக்கியாக இருக்குது. நல்ல வேளை கூலி ஆட்களை நாங்கள் கூப்பிட்டுருந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொல்லையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பரப்ப ஆரம்பிச்சிட்டோம். மக்களே நாற்றுக்கட்டுகளை பரப்புகிறப்போ நம்ம வேர் டேமேஜ் ஆகாமல் தூக்கி போடணும். அதுக்கு தண்ணி இருக்கணும் வயலில். தண்ணி இல்லாமல் சேறு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போடுறப்போ அது வேர் அந்த சேத்துல பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் வளர்ச்சியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பலேருந்தே இந்த ஒரு வேலை தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாற்றை எடுத்து தூக்கி எரியறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நாங்களும் இந்த வேலை செய்வோம். மக்களே இந்த வீடியோ பாருங்களே, இதில் ஒரு சாக்கில் கல்லை கட்டி 3 மீட்டர் இடைவெளி விட்டு இதே மாதிரி இழுத்துட்டு போவாங்க. அப்படி செய்கிறதுனால அந்த இடத்துல ஆழமாக அச்சு விழுவும். மக்களே அந்த இடத்துல நடுறவங்க நடமாட்டாங்க. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு மருந்து அடிக்கணுன்னாலோ உரம் தெளிக்கணுன்னாலோ அந்த இடைவெளியில் நம்ம போய் தெளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் தட்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவாட்கள் வரத்துக்குள்ளே நாங்கள் நாற்றுக்கட்டுகள்லாம் எங்களுடைய கொல்லையில் பரப்பணும் அப்படிங்கிறதுனால நாங்களும் விறுவிறுப்பாக நாங்கள் நாற்றுக்கட்டுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வேகமாக நாங்கள் செயல்படணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறையா பேர் வருவாங்க. அப்புறம் அந்த டைமில் நம்ம நாற்றுக்கட்டுகளை பரப்புறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்களே நாங்களும் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு நாற்றுக்கட்டுகளை பரப்பிட்டோம். அதுக்குள்ளே ஆட்டோவும் வந்துடுச்சுங்க. ஆட்டோவில் ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 13 ஆட்கள் நெல் நடவு பண்ணுறதுக்கு வந்தாங்க. எங்கள் வயல் நடவுக்கு எங்கள் அத்தை கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தலைமையில் ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மக்களே வழக்கம் போல் எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணிவிட்டு முதல் நெல் நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கூலி ஆட்கள் நட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே தானே நிற்கிறீங்க, டயர்டானா தான் வருவேன், இல்லைனா வரமாட்டேன். மக்களே அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நிறையா ஃபன் இருக்க போகுது. நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப சூப்பராக நடவு செஞ்சாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மக்களே எப்படி நெல் நடவு செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த கட்டுகள்லேருந்து ஒரு பாதி நெல்லை கையில் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 பயிர் வர மாதிரி அதை எடுத்து நடுவாங்க. நான் உங்களுக்கு நல்லா ஜூமில் காமிக்கிறேன். அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மக்களே நிலத்தை உழவு ஓட்டினதுலேருந்து நெல் தெளித்ததுலேருந்து அதுக்கு உரம் போட்டதுலேருந்து இப்போ நடவு வரைக்கும் உள்ள எல்லா வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அது எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். மழை அதிகமாக பெஞ்சதுனால காளான் நிறையா முளைச்சிருந்துச்சு மக்களே. இது அரிசி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் இது மாதிரி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிடாம விட்டுறாதீங்க. நாங்கள் வந்து ஆடுற ஒரு வீடியோ எடுத்து போடு 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 அது போடு கண்ணாலே தனியாக போற பெண்ணு பெண்ணு சங்கதி என்ன பெண்ணு 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 சங்கதி என்ன தனியாக போற பெண்ணு என் வெத்தலைய போடுங்க அப்படி விரும்பா கேளுங்க எனக்கு முன்ன மூத்தவர அப்படி எனக்கு புத்தி சொன்னவர அடி எனக்கு முன்ன மூத்தவர அப்படி எனக்கு புத்தி சொன்னவர காரணம் தெரியாமல்ல கடக்குள்ள நுழைஞ்சாங்க என் காரணம் தெரியாமல்ல கடக்குள்ள நுழைஞ்சாங்க நானே ரன்னே ரன்னே நானே நானே ரன்னே நானே ரன்னே நானே நானே கண்ணையா நானே ரன்னே நானே நானே சொல்லையா எட்டு பானமரமா எட்டு பானமரத்து பண்ணனையா எட்டு பேருமையா கண்ணையா நாய் சரியா வேணுமையா கண்ணையா எட்டு பானமரமா பண்ணனையா எட்டு பேருமையா மக்களே, இதோட கடைசி வயல் வந்து நடவு முடியுது மக்களே. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்படி நட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நடவு நட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 20 நாற்றுக்கட்டு மட்டும் மிஞ்சி இருந்துச்சு. அதை வந்து வேறு வயல்காரவங்க வந்து அவங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க. மக்களே, நெல் வளர்கிறதுக்கு முக்கியமாக உரம் தேவை. அதுவும் அடி உரம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நடுவு அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி திருப்பி உயர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம கொல்லையிலேருந்து தண்ணியை வடிய சூழ்நிலை வரும். அப்புறம் உரம் தெளித்து அந்த உரம் வேஸ்ட் ஆயிரும் மக்களே. அதனால் நாங்கள் அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து உரம் தெளிக்க ஆரம்பித்தோம். மக்களே, இந்த வியூவை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பார்க்குறப்பயே. காலையிலே கிளம்பி வந்தாச்சுங்க. நாங்கள் உரம் தெளிக்கிறதுக்காக ஃபேக்டம் பஸ்ஸும் யூரியாவும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் வயலில் தெளிக்கிறதுக்கு ஒரு 3 கூலியாட்களை கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் வந்து எங்களுக்கு உரம் தெளித்து முடிச்சிட்டாங்க மக்களே. இத்துடன் இந்த நெல் நடவு சீசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த அறுவடை சீசன் தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் உரம் தெளிக்கிறது, மருந்து அடிக்கிறது, அப்புறம் நெல்லுக்கு என்ன பண்ணணும், பூச்சி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.